ஏக்கோ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அடியே சின்ன பொண்ணு, என்னன்னு சொன்னாதான் அடி தெரியும். அது இந்த தெருவில் கடைசியில் ஒரு வீடு இருக்கு தெரியுமா? அங்கே யாரோ புதுசாக குடி வந்திருக்காங்களாம். ஆமா சின்ன பொண்ணு, என் பையனும் சொன்னான். அங்க வாசல்ல 2 சின்ன குழந்தைங்க அங்கிட்டு இருந்துட்டு ஓடி அடிச்சிருந்துச்சு. அப்போ சரிக்கா, நம்ம 2 பேரும் மதியம் ஒரு 8 போய் என்ன ஏதுன்னு பார்த்து விசாரிச்சுட்டு வந்துடுவோம். சரி வசந்தி, சின்ன பொண்ணு, நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க. என் வீட்டுக்காரரு வயலுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. நான் போய் சாதம், கறி குழம்பு இருக்கு, சாதம் வடித்து சாப்பாடு கொடுத்து கட்டியும் அனுப்பிட்டு வரேன். சரிக்கா, போயிட்டு வாங்க. நாங்களும் இனி வீட்டுக்கு கிளம்பத்தான். என் அத்தை கிழவி தேடி திரியும் என்ன இப்போ. ஐயோ, இப்பதான் வந்து கூட்டிட்டு போனோம், அதுக்குள்ள இந்த கோழிங்க வந்து சீச்சிட்டு கிடக்குதே. சின்ன பொண்ணு, நான் உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன், எங்கே போயிட்டு வரேன்? அது வந்துங்க, காலையில் வசந்தி அக்காவும் உமாக்காவும் வந்துருந்தாங்க. அவங்க கூட அந்த மரத்தடியில் பேசிட்டு வரேன். நீ இப்படி தெரு தெருவா பேசிட்டு திரிஞ்சா பள்ளிக்கூடத்துக்கு போ, பிள்ளைகளை ரெடி ஆகுறதா? போ சீக்கிரம் பிள்ளைங்களை ரெடியாக்கி. சரி, அதை நான் போய் பார்த்துக்கிறேன். நீங்கள் எங்கே ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டீங்களா? சாப்பாடு அம்மா காலையிலேயே உப்புமா கிண்டி கொடுத்தாங்க, நான் அதை எடுத்துகிட்டு போகிறேன். நீ போய் குழந்தைங்கள பாரு. ஒரு படலை மாதிரி சொல்லி போட்டுடலாமா? ஏன்னா அந்த ஆடுங்க வந்து பயிரெல்லாம் மேய்ச்சிட்டு போகுது, ஒரே தொல்லையா இருக்கு.